மாரியம்மன் திருவிழா. மாரியம்மன் திருவிழா மகத்தான திருவிழா. மக்கள் மனம் கவர்ந்த மகாமாரி திருவிழா. சேலத்து கோட்டை மாரிக்கு பூச்சாட்டி விட்டால் சுத்துப்பட்டு கிராமமெல்லாம் கொண்டாட்டம் களை கட்டும். அத்தனை ஊர்களிலும் ஆர்ப்பாட்ட திருவிழா ஆரம்பமாகும் ஆடி மாதத்திலே. அரசமரம் தேடி மாரியம்மன் கம்பம் வெட்டி மஞ்சள் பூசி மலர் மாலை சூட்டி மங்களமாய் நட்டு வைத்து அம்மனாய் பாவித்து ஆயிரம் ஆயிரம் பேர் அவரவர் வினை தீர உப்பு மிளகு கொட்டி ஊருணி நீர் வார்த்து உலகம் போற்றும் உன்னத மாரியை உருள் தண்டமிட்டு வணங்குவர். எங்கள் ஊர் தாரமங்கலத்தில் 5 நாள் திருவிழா. அனைவரும் ஆவலாக இருப்போம். கம்பம் நட்ட நாள் முதல் களை கட்டும் ஊர் முழுக்க. வண்ண விளக்குகள், வண்டி வண்டியாய் விளையாட்டு சாமான்கள், வளையல் கடை, துணிக்கடை, பொம்மை கடை, பூக்கடை, பூஜை சாமான் கடை, பொங்கல் சாமான் கடை, ராட்டினத்தூரி, குடைராட்டினம். அம்மாடி, எத்தனை எத்தனை கேளிக்கை விளையாட்டு! சிறுவர்களுக்கோ சொல்ல முடியாத குதூகலம். இளைஞர்கள் இங்கும் அங்கும் திரிவர். பெரியவர்கள் கோவில் வசூல் செய்து அனைவரையும் பங்கேற்க வைப்பர். திங்கட்கிழமை ஜொலிக்கும் மகாமேரு ஊர்வலம், அம்மன் அருள் ஊர்வலம். அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை அவரவர் வீட்டில் கும்பம் வைத்து அம்மனை அழைத்து வழிபாடு செய்வர். புதன்கிழமை மேசிலிருக்கும் பூக்குழி இறங்கும் புனிதச் சடங்கு. அம்மா தாயே காப்பாற்று என அனைவரும் ஏகமனதாக உருகி நிற்பர். வியாழனன்று பூந்தேர் ஊர்வலம். வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீராட்டம். அம்மன் வெள்ளி வாகனத்தில் வீதி உலா வரும். அத்தனை வீட்டிலும் மஞ்சள் நீரூற்றி வழிபட்டு மங்களமாய் விழா முடிப்பர். அந்த காலத்தில் 5 நாட்கள் விடுமுறை. நினைத்தாலே இனிக்கும் நீங்காத நினைவு குவியல்.